இன்றைய பூஜை அன்னதானம் அனைத்துமே நம்ம சுவாதி சார் பண்றாரு. இவருக்கு ஆசீர்வாதம். இவர் பெங்களூர்காரங்களா? இலையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்து இதுல கெடுக்கிறதுக்கோ இந்த இலையில வேலைங்க. அது எவையும் புலம் தேடி எல்லா நாள் இவன்ட்டா பேரு புகழ் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா படி போல் நிற்கிறது. நடு கலப்பு பத்து மாதிரி சொல்லிட்டான். 300 கலம் வந்தாரு. எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அடியா கருப்ப கூட நிக்கிறனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். எனக்கு எப்படி பக்கத்துடைய நின்று என்ற காரியத்தை முன்ன நின்று நடத்தி வரையோ அதே மாதிரி உன்ற காரியத்துக்கு நான் முன்ன நின்று எல்லாத்தையும் நடத்தி தருவனாயா. பயப்பட வேண்டாம். இப்ப வந்துட்டு போற நீ அடுத்த விட வளர்ந்துக்கோ. நீ நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கணும்ப்பா. இது சக்தி வாக்கு. புரிஞ்சுதா? குறிப்பு உன்னோட கனவுல சொல்றப்போ போறப்போ நாங்க இருக்கிறப்ப கூட வந்து நிக்கிறனாயா. என்னதான் பெத்த தாப்பனை காப்பாத்தி கொடுத்துட்டா அழியாத மரம். நாங்க இருக்கிறப்ப அள்ளி கொடுத்துருக்கனாயா. அதே மாதிரி தொழில் மூலியமா அப்படித்தான் நீ அள்ளி படியாப்பனப்பா. பூஜையும் சரி மத்ததும் சரி அள்ளி கொட்டி அப்பாரம் போட்டு தங்க வளர்த்து உங்க 2 பேருக்கு காமிச்சு தரனாயா. இது சக்தி வாக்கு. இதனால வரைக்கும் சில சோதனையெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அந்த சோதனையெல்லாம் மீண்டும் பாஸ் ஆகி வந்துட்டீங்க. அப்பப்போ என்னை பேசுவானாயா. புரிஞ்சுதா? பேசினாலே இந்த கருப்பை கைவிடக்கூடாதுன்னு கையேந்தி வந்து பாத்தியா. தங்க வளத்துல இருந்து கட்டுவத்துல முகவத்திலே வச்சு இந்த பாலத்து கருப்பை அழகு பார்த்து தரனாயா. இது சக்தி வாக்கு. இன்னும் சில குறிப்புகளை மனசுல போட்டு நிக்கிறியாயா. அத்தனைக்கு கருப்பை கூடவே வந்து நிக்கப்போம். சரி ஓவர் தனலட்சுமி தனலட்சுமி சுகன்யா தாயே ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா. மிக 1000 ஜோதிடம் பாட்டியில வந்து நின்றுதாயா. இந்த கருப்பு இல்ல அப்படின்னா இன்னைக்கு அத்தனைக்கு தலைப்பட்டு நின்றுப்பேன். வந்தது எத்தனையும் புயல் காத்தா வந்தது எத்தனையுமே இந்த ஆங்கார கருப்ப கொஞ்சம் ஓட்டை கட்டி நீங்க பாதுகாத்து வந்திருக்கனாயா. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இன்னொரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உத்தரவு தரனாயா. முடிஞ்சு நடத்து. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு இந்த பாலத்து கருப்ப ஓட்டையில அள்ளிப்படி வைக்கிறனாயா. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கடன் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு. தொழில கண்ணு கருத்துமா செய்யி கூடவே வந்து நிக்கிறனாயா. போதுமா? உணவு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆரம்பி முடிச்சு தரனாயா.
வந்து நிக்கிற தகிரிமான இல்ல பயப்பட வேண்டாமாயா அது ஆகாதுங்கிறது ஆகாத மாதிரியே தள்ளி விட்டுலாம் புரியுதா ஒரு ரகத்தை கொண்டு வந்து கையில் ஒப்படைக்கிறனாயா மரபெல்லாம் பேசுறது புரியுதா புரியலையா பயப்பட வேண்டாம் போதுமா போவோம் அப்படியே போயிட்டு அவனாசி 7 எடுத்து படிக்கிறதுல வந்து நிக்க சொல்லு 7 எடுத்து சொல்றது ஜாதகம் தாயே ஒன்னா மங்களத்தை காப்பாத்தி கொடுத்துட்டா என்னமோ சொன்னாங்க மருத்துவத்துல முடியாது அப்படி இப்படி சொல்லி கருப்ப என்னை நம்பி வந்து நின்னு ஒரு ஆட்டம் பொறுப்பு நின்னா பொண்ணா புரிஞ்சுதா நீ என்ன பண்ணியே எழுத முடியே தெரியாது காப்பாத்தி கொடுத்தே ஆகணும் என்ன படக்கூடாதுன்னு சொல்லி எங்கிட்ட உரிமையோட போராடினதாயி அதனால வந்த எமதுதால வளைச்சு பிடிக்கிட்டு உங்க தங்கத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கனாயா உங்க மங்களுக்கு தீர்க்காயுசு இனி எந்த வகையிலும் குறை வராதாயா அதே மாதிரி குடும்ப ஏட்ல கொஞ்சம் மன ரீதியா போட்டு ரெண்டுமே புலம்பிட்டு நிக்கிறீங்க 2 பேருமே மாறணும் புரியுதா தாயி காலம் கூடி வர நேரத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது தாயி சில காரணம் இருக்குது அந்த காரணத்தை என்ன பண்ணணுங்கிறது நீ என் பொறுப்பு போடு நான் பாத்துக்கிறேன் புரியுதா தாயி என்னைக்குமே உன்னையும் கைவிட மாட்டேன் வட்டியும் கைவிட மாட்டேன் இது சத்திய வாக்கு வா இந்த தொழிலுக்களை வச்சுக்கோ போதாய் வர பொன்னாசி கோடிய கொண்டாடி கொந்தளிக்க வச்ச நேரம் வந்திருந்தாயா புரிஞ்சுதா மிக 1000 ஜோதனையும் வேதனையும் என் பட்டியல வந்து நின்னு என்ற தங்க தவிச்சு வந்து நின்னுது ஆளாம பத்தி நீ அலங்கோலப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வச்சு இன்னைக்கு அல்லக்கிழமை வச்சு தலையை வச்சுக்கினாயா இந்த தொழிலை நல்லபடியா நடத்து நீ எதிர்பார்க்கறது கைகூட்டி கொடுத்துருனாயா அதே மாதிரி இப்ப சொத்து பிரச்சனை இப்ப கைகூட்டி கொடுத்துருக்கிற அது என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி பயத்துட்டு இருக்க வேண்டாம் அங்க போய் நீ கோபத்தையெல்லாம் காமிக்க கூடாது புரிஞ்சுதா நீ போய் உட்கார் நான் வந்து அங்க பேசுறேன் வந்து ஆக வேண்டியதை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்கி போடலாம் போதுமா உனக்கு கவலைப்பட வேண்டாம் வங்கப்படாம பாதுகாத்து தரனாயா சேர வேண்டியது சேர்த்தி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் இந்த தாயி போதுமா போதாய் வரணும் புளியம்பட்டி அடர்ந்த அங்கம் வந்து இன்னைக்கு தொழிலெல்லாம் சின்ன போட்டுட்டு நிக்குது அப்படி வந்து கேட்டுட்டு நிக்குது வர சொல்லு சரியா தாயே இந்த பாலத்துக்கு இப்ப 4 தகிரிமாறுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு உனக்கு எல்லாம் கடையெல்லாம் வெறுங்கடையா இருக்குது இன்னைக்கு வெள்ளாம கடையா மாத்துறதுக்கு திட்டம் போட்டாச்சாயா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன் கவலைப்பட வேண்டாம் அது எல்லாரும் பக்கமெல்லாம் அதை கைப்பற்றி கொடுத்தாங்க போதுமா அது போக சின்ன தங்கத்துக்கு உசர காப்பாத்தி கொடுத்துருக்கா நோவை நீ கொடுத்துட்டேன் அது போக வியாபார முறையில கொஞ்சம் தடுக்கலாம் நிக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்கிறியா பெரிய தொகை வருதாயா புரியுதா இந்த அமாவாசை முடிஞ்ச உடனே இந்த ஆங்கார கருப்ப ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்க்கறனாயா உசாரா கைப்பற்றிக்குவியா அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணி பேசி நின்று போச்சப்பா அந்த வியாபாரம் தேடிக்கிறது முடிச்சுக்கோ போதுமா இந்த அதே மாதிரி ஒண்ணு உடம்பெல்லாம் தேய்ச்சி தடி வாத்துறாயா ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ அதெல்லாம் எந்த தொந்தரவுல நீ கொடுத்துருப்போம் சகாயராஜ் பூ பொறிச்சு சோறு செலவு பார்க்க நேரம் வந்துருது என்ற தங்கம் இன்னைக்கு தனிமரமா நின்ன தங்கத்தை நீ தோப்பாய் காமிக்கிறனாயா புரிஞ்சுதா இன்னைக்கு வாகனம் வேணும்னு என்கிட்ட கையெழுதி நின்ன வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டுனப்பா அதே மாதிரி இப்போ கல்யாண காரியத்துக்கு சில பேரு உங்கள்கிட்டயே உறவாடி கெடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பூட்டு போடுற பாத்துக்கா ஒன்னும் பயப்பட வேண்டாம் கூடவே வந்து நிக்கிற என்ன அப்பசில அலங்காரம் பண்ணி சோடி காசு நிறுத்தி காமிக்கிறனாயா இது சத்திய வாக்கு மருத்துவத்துறையில வேலை வேணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணா ஒண்ணு வந்து வரங்கேட்டு நிக்கிற கோபி வர சொல்லு தாயே சும சேர்ந்து வச்சா சும இறக்குறதுக்கு வழி தெரியலையா இந்த பாதுகாப்பு கிட்ட வந்து ஏதோ ஒரு வழி கேட்டாத்தான் ஆக அப்புறம் பிடிச்சாத்தா அப்படின்னு வந்து முறையா வந்து நின்றுட்டேன் இல்லையா தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனையும் முடிச்சு போடலாமாயா தீர்த்துன்னு கொடுத்துட்றேன் அதே மாதிரி உத்தியோகத்தை 30 நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்கறனாய ஒரு அரண்மனையில கொண்டு உட்கார வைக்கிறேன் இந்த அடியா கிட்ட புலம்பிட்டு இருந்த பாத்தியா நானும் சேர்த்து அந்த காரியத்தை நடத்தி தரனாயா பொழைச்சுக்கோணும் புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சில பொறுப்பாளெல்லாம் போட்டுட்டு நிக்கிற கூடவே வந்து நிக்கிறோம் பொண்ணா
எதை பத்தி கவலைப்பட வேண்டாமாயா. 1000 ஜோதனை இன்னைக்கெல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சு. ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உங்க கூட்டுக்குள்ள நந்தவனமா விட்டு என்ற திருநாளுக்குள்ள உங்க 2 பேர்த்தையுமே நான் அலங்கரிச்சு வெடி காமிச்சிருப்போம். குஞ்சு குழந்தையிலிருந்து என்னை வந்து கையேந்தி இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு வேற உத்தியோகத்துக்கு போலாமா அப்படின்னு வந்து அத்தானிலிருந்து வந்து கேட்டு நிக்குது. வர சொல்லு. அடியா கருப்பங்கோட்டையில என்ன சொன்ன சொல்லு தவறாது. வேலை அமைச்சுதார படிப்புல அமைச்சுதாரேன்னு சொன்ன படிக்க வச்ச பட்டம் வாங்கி கொடுத்தாச்சு. பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் பதவி தரேன்னு சொன்ன பதவி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ மேல் பதவிக்கு போலாம், அதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்பனுடைய உத்தரவு கேட்டுட்டு போலாம் அப்படின்னு நீ நம்பி வந்திருக்க இல்லையா. அடியா அவசரப்பட வேண்டாமப்போ அது ஆகாது. புரிஞ்சுதா? நம்ப நான் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அவன் குறிச்ச நாளுக்குள்ள அது நடக்காது. கொஞ்சம் தவணையாக ஆனா அந்த முயற்சி பண்ணிட்டாரு. நான் உத்தரவு தருவேன். அந்த உத்தரவு பிரகாரம் போ, தொழில மாத்திக்கலாம். தொழில மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடியா வந்து என்னை நத்திட்டு நிக்கிறான். புரியுதா? போயிடும் பெங்களூரு என்ன கன்னட பாசம் பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியா நினைச்சிட்டு நிக்கிறானாயா. அது உத்தரவேதான் மாத்தி கொடுத்தே போடுவேன். ஆனா இப்ப காலம் கனியில. புரியுதா? அவசரப்பட்டாத இருக்கிறதையும் தொலைச்சிடாத. இருக்கிறதுலயே இருந்துட்டு அதுலயே முயற்சி பண்ணி சொல்லு. 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் தேடி வந்து போயிடணும். 5வது மாசம் பட்டி விட்டு பட்டி மாத்திரனாயா அரபண தொழில உட்கார வச்சாரு. போதுமா? உனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் ஏமாந்த பொழைச்சு எல்லாம் கடனை பண்ணிட்டு இந்த கடனை நீ கொடுத்து இதே பட்டி நிறுத்தி காமிக்கிறாயா. நீ வெள்ளாங்க வாசல் அள்ளிப்படி வந்து போறோம். மிலிட்டரிக்கார வேலை கிடைக்குமா அத்தனை சொன்னாங்க. ஏட கவலைப்பட்டு இருக்கிற அதெல்லாம் கவலைப்படாத. கருப்பம் சொல்லு என்னைக்கு மாறாது. புரிஞ்சுட்டியா? மறுபடியும் தகவல் வருது. அதுல உட்கார வச்சே காமிப்பு. இது சத்திய வாக்கு. இன்னொரு முயற்சி பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன். நினைச்சிட்டு நிக்கிறேன். முயற்சி பண்ணு வேண்டாம்னு சொல்ல அதையும் நடத்தி இதையும் நடத்தி கொடுத்தேன். போதுமா? தங்கா பெத்தகன்னு கல்யாணகாரி நடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பட்டியல கோயம்புத்தூர் வந்து கேட்டுட்டு நிக்கிறதா. எங்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு கருப்ப சரின்னு சொல்லிட்டு முடிச்சு போடலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி அடங்காத தங்கத்தை அடங்க வச்சு இன்னைக்கு மனசுல கவலை போட்டுட்டு இருந்த தங்கத்தை இன்னைக்கு கவலை மாத்தி இன்னைக்கு புத்தி தப்பிச்சுட்டு இருக்கனாயா. உங்க தங்கத்தான். அதனால தவறெல்லாம் இல்லை. ஒண்ணு பயப்பட வேண்டாம். சிலதெல்லாம் நடந்து போச்சு. இது நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு இந்த பொண்ணால கூட இந்த பட்டியல் நிறுத்துற போது தெரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுதா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் நம்பிட்டு இருந்தியாயா. இந்த பாலத்து கருப்பு இல்லைன்னா இன்னும் திக்கால பொண்ணா ஓட்டி இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். நீட்டாச்சு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா நடத்தலாமா வேண்டாமா கேட்டு இந்த பாலத்து கருப்புடைய உத்தரவு தாராளமா செய்யலாமா ஐயா. அவளுக்கோ அவ உடமைக்கோ அவ வாழ்க்கைக்கோ இந்த கருப்பு உத்தரவு போதுமா? போ. ஆனா ஒரு கருத்து பாரு வந்தால் நடத்தி கொடுத்துறேன். போதுமா? போ வரம்போ குடும்பம் செதஞ்சு நிக்குதடா. குடும்பம் செதஞ்சு நிக்குதடா. அம்மா வாசில ஆடி பூ பறிக்கிற பாத்துக்கோ. அம்மா வாசில ஆடி பூ பறிச்சு இந்த ஆங்கார கருப்பு அருவாள் எடுத்து வீசுறனாயா. வீசின கையி கடை போட்டி மக பட்டி தேடி வந்து பிடிச்சுக்கோ. போதுமா? போ வரம்போ வாரிசு பெருக்கோடு என்ற பட்டி பெருகோடு. அதே மாதிரி பரீட்சை ஒன்று எழுத போறேன். அந்த பரீட்சையில பாஸ் ஆகோடு அப்படின்னு சொல்லி என்றது அங்க வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு ஐயா. தாயி கருப்பனை நான் 3 மாசம் நம்பி நிக்கிறியா? அதெல்லாம் நம்பித்தான் நிக்கிறேன். அதெல்லாம் தப்பல்ல இல்ல. ஒன்னும் பயப்பட வேண்டாமா ஐயா. பரீட்சைக்கு உத்தரவு தரேன் ஐயா. எழுது பதவி வாங்கி கொடுத்தப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வாரிசு தலையுது தங்க கூட்டம் போடுறேன்னாயா. தண்ணியை வயிறு நிறைய அடிச்சு கொடுத்துருப்போ. தொழில்களா வச்சுக்கோ. தாயி இதை மென்று முழுங்கிரு. அடியா வாகனத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிற ஆரம்பி நடத்திருப்போ.
நமக்கு சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. அதனால அதெல்லாம் பெருசுன்னு சொல்லி அவங்க எல்லாம் பதுக்கி நிக்கிறாங்க. இதுக்கு நீ தானப்பா ஆதரவு வந்து கேட்டு நீங்க வச்சல் ஐயா சொத்து பிரச்சனைக்கு வந்து என் பட்டியல் நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா, மோனா முடியாத நடித்தர்றேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? இதுல சில பேரு அந்த இருக்கிறதே அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு பெருந்தலைகள்லாம் கொஞ்சம் ஆட்டம் போட்டு நிக்குது. புரியுதா? அது உனக்கு தெரியும், பெருந்தலைன்னா தெரியுதா? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவனை எப்படி வேலைக்குட்டி என்ன பண்ணணும், இந்த ஆதாயத்தை கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். சண்டை தகராறு மன கஷ்டம் வச்சுக்க வேண்டாம். முறையா போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. அவங்க கையாலேயே அதை முடிச்சு கொடுத்து உனக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுக்க வேண்டியது கொடுத்துடலாமா? இது சத்தியமா. வீட்டுல செய்வன கோளாறுறா, ஆனா பட்டி அத்தனை திக்கால் கொண்டா ஓடிடுதுடா. இன்னைக்கு இல்ல மத்திரி சண்டை தகராறு, தங்க தொழில் அமைய மாட்டேங்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்குது. ஐயா எதை பத்தி நீ கவலைப்பட்டு நிக்க கூடாது. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறேன்னா அதே மாதிரி உன்ற வட்டி இன்னைக்கு அக்கடி முனமேல் நிக்குதாயா? கட்டில போட்டிருந்தாங்கப்பா, என்ற வட்டி கட்டில போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதுன்னு முதலே சொன்னப்பா. புரிஞ்சுதியா? அந்த கட்டத்துக்கு நீ எத்தனையோ தேவாதி கையெழுத்தி பார்த்துட்ட, எங்கெங்கயோ போய் பார்த்து இதுக்கு விடையே கிடைக்கல. உடல்லையா நாளுக்கு நாள் முடைத்தான் போச்சா ஒழிய முன்னுக்கு வர்றதை காணா. கடற்குள்ள வந்து என்னை நம்பி வந்து நின்னையா, கட்ட தரிச்சாச்சு. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். உனக்கு தொழில் முறையில ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு முயற்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறியா? அந்த முயற்சி பண்ணு, அதுல அள்ளிப்படியா. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தொழில் நல்லபடியா நீ படிச்ச வேலைக்கு அமையுமாயா? வரும் விட்டுறாத. புரியுதா? அமைச்சு கொடுத்துற. அது இருக்கவே இதையும் படி ஆண்டி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துற. இல்லத்துக்குள்ள இருக்கிறத அத்தனை எடுத்து வீசியாச்சாயா? நீ எல்லாம் புண்ணும் போதரமா கிடந்தது. நீ பூத்துக்குள்ள நந்தவனம் மீட்டு கொடுத்தனாயா? போவரம் சொத்து விற்கோனே, சொத்து வித்துட்டா கடன் பிரச்சனையெல்லாம் நீ கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளோட்டுக்கு பக்கத்துல அனுமன் பள்ளி தலை தப்புமா தப்பாதா எப்படியோ இந்த ஒரு பிரச்சனை முடிச்சுக்கிற சிக்கலை முடிச்சுக்கிட்டு நாம நிம்மதியாயெல்லாம் இருக்கிற தங்கங்களுக்கும் ஒரு வழிமுறை காமிச்சிடலாம் அப்படின்னு நீ கேட்கறது நல்ல வரந்தான் தாயி. அதோட தப்பு இல்லையே, ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் உறவாடி கெடுக்கிறாங்கப்பா, அது அத்தனை பேர்த்து இன்னைக்கு அல்லையில பொறுத்து அலஞ்சூடு போட்டுருக்கிற இந்த அமாவாசை முடிச்சு கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு. விலை வரும், ஒரே விலையை முடிச்சு கொடுத்துறேன். போதுமா?